ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹாட் ஜார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹாட் ஜார்னால் என்னென்னா, இது ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் டூல். ஃபஸ்ட்டு ஹாட் ஜார் பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் ஒரு ஓவர்வியூ சொல்கிறேன். இப்போ நான் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்கேன். இந்த வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. யூசர் எந்த ப்ராடக்ட்டை ரொம்ப நேரம் கிளிக் பண்ணுறாங்க, எந்த ப்ராடக்ட்டை யூசர் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, எந்த ப்ராடக்ட்டை யூசர் அவாய்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் யூசர் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க, யூசருடைய ஆக்டிவிட்டீஸை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னுவாங்க. இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு யூசர் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு இருந்த அந்த கான்வர்சேஷனில் இருந்த ப்ராடக்ட் அவருக்கு இன்ஸ்டாகிராமில் ஆடில் வரும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலயமா தான் நடக்கும். இப்போ ஹாட் ஜார் பற்றி பார்க்கலாம். ஹாட் ஜார் டூல் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுற ஒரு டூல். திஸ் இஸ் நாட் ஏ ப்ரொமோஷனல் வீடியோ. இந்த ஹாட் ஜாரை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோக்காக இந்த ஹாட் ஜாரை நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹாட் ஜார்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹாட் ஜார் இஸ் எ பாப்புலர் வெப் அனாலிசிஸ் அண்ட் யூசர் ஃபீட்பேக் டூல். வெப் அனாலிசிஸ்னால் என்னன்றதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இந்த ஃபீட்பேக் டூல்னால் என்னென்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் போகிறீங்கன்னா இது மாதிரி ஃபீட்பேக் இருக்கும். இந்த ஃபீட்பேக்கில் அந்த வெப்சைட் பற்றி நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவீங்க. ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்கள்ல, அந்த ரேட்டிங்ஸ் தான் இந்த ஃபீட்பேக். இதில் நம்ம ரேட்டிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. எதனால் யூசர் இது மாதிரி ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அவங்க யூசருக்கு பிடிச்ச மாதிரியான ஃபியூச்சர்ஸை அவங்க ஆட் பண்ணுவாங்க. இந்த ஹாட் ஜாரில் என்னென்ன ஆப்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குன்னா, ஹீட் மேப், செஷன் ரெக்கார்டிங், சர்வேவ்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ், கன்வர்ஷன் ஃபனல் அண்ட் ஃபார்ம் அனாலிசிஸ், யூசர் போல் அண்ட் யூசர் ரெக்ரூட்மெண்ட். நான் சொன்ன எல்லா ஆப்ஷனையும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹாட் ஜார் அக்கௌண்ட்டில் இருக்கோம். இந்த ஹாட் ஜார் ஒரு கோடு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கோடை எடுத்து நான் என்னுடைய வெப்சைட்டில் போட்டுட்டேன். இப்போது என்னுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீட்பேக்னு ஒன்று வருது பாருங்கள். இது எப்படி வருது அப்படின்னா, ஹாட் ஜாரை நான் என்னுடைய வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இங்கே ஃபீட்பேக் காட்டுது. ஹாட் ஜாரில் செஷன் ரெக்கார்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூசர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வராங்கன்னா யூசர் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றத நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ரெக்கார்டிங்ஸ் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கண்ட்ரி, என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே நம்ம இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். என்னுடைய வெப்சைட்டில் 13 நிமிஷமாக ஆகஸ்ட் 1 ஒரு யூசர் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ டைம் கிளிக் பண்ணியிருக்காருன்றதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நிறையா வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹீட் மேப். இந்த ஹீட் மேப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுனா, யூசர் எந்த இடத்துல அதிக நேரம் கிளிக் பண்ணுறாரு, யூசர் எந்த இடத்துல அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே அந்த ஹீட் மேப் அனாலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு காட்டும். நம்ம இப்போ ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். இங்கே நான் என்னுடைய வெப்சைட்டுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸ்கிப். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துனா இங்கே வந்துடும் பாருங்கள். சரி, நவம்பர் 8 அனாலிசிஸ் ரிப்போர்ட் இது. யூசர் எந்தெந்த இடத்துலலாம் கிளிக் பண்ணியிருக்காருன்றதை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். யூசர் எந்த இடத்துல மூவ் பண்ணிகிட்ருக்காரு, யூசர் எவ்வளோ டைம் ஸ்க்ரோல் பண்ணுறாரு, நம்மளால் எல்லா டேட்டாவையும் பை யூஸிங் ஹாட் ஜார் மூலயமா நம்மளால் எடுக்க முடியும். செகண்டு நம்ம ட்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ட்ரெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஹீட் மேப், ரெக்கார்டிங்ஸ், இந்த யூசர் ஃபீட்பேக் எல்லாத்தையும் ட்ரெண்ட்ஸ் மூலயமா காட்டும். எனக்கு அப்கிரேட் இல்லை இந்த ஹாட் ஜார். நான் இந்த ஹாட் ஜாரை பே பண்ணி வாங்கலை, ஃப்ரீ ட்ரையலில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபனல் பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டு ஃபனல் பார்க்கலாம். இந்த ஃபனல்ஸில் என்ன பண்ணலான்னா, யூசர் எந்த கண்ட்ரிலேருந்து வராங்க எல்லா டீட்டெயிலும் நம்ம இதில் அனாலிசிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக். நம்ம ஃபீட்பேக் க்ரியேட் பண்ணலாம். யூசர் அந்த ஃபீட்பேக் கொடுக்குறாருல, அதையுமே நம்ம வீடியோ ரெக்கார்டில் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நான் ஆக்டிவ் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம இங்கே ஹெட் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலாம். இந்த ஃபீட்பேக் கூட நம்மளுடைய மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் இது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபீட்பேக் டைரெக்டாக நம்மளுக்கு இந்த போர்ட்டலில் வந்துடும். சர்வே. நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே போகிறோம் அப்படின்னா இந்த சர்வே ஃபார்ம்லாம் நிறையா வரும். அதெல்லாம் இது மாதிரியான டூல்ஸ் வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம், சர்வே ஃபார்ம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அது இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. இட் வில் டேக் சம் டைம். சர்வேவ்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்வேவ்லாம் வரும், சர்வே ஃபார்ம்லாம் இருக்கும். உங்கள் ஏஜ் என்ன அப்படின்றத அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் சர்வே ஃபார்ம். அப்புறம் இன்டர்வியூஸ். இந்த இன்டர்வியூஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம யூசர்கிட்டேருந்து அவங்களுடைய இன்புட்ஸை நம்ம வாங்கிக்கலாம். நம்ம நியூவாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா யூசர்கிட்டேருந்து நம்ம ஃபீட்பேக் வாங்கலாம். ஃபீட்பேக் வாங்கிட்டு அந்த பர்டிகுலர் யூசர் கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் கூட ஹாட்ஜாரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நிறையா அவங்க ப்ளக்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாட்ஜார் கூட நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ், ஜேஃபியர் இது மாதிரியான டூல்ஸ்குள்ளே நம்மளால் இன்டெக்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.